வெற்றி வாழ்வு திருச்சபை ஞாயிறு ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் திரும்புவோம். இன்னைக்கு உங்கள் மத்தியில் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னைக்கான என்னுடைய பிரசங்கத்தின் தலைப்பு கிருபையினால் ஐஸ்வர்யம். கிருபையினால் தேவன் நமக்கு ஐஸ்வர்யத்தை தர வல்லவராயிருக்கிறார். ஆகவே எப்படி கிருபையினால் நாம் ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் நாம் வாழப்போகிறோம், தொடர்ந்து எப்படி வெற்றி உள்ள ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஆகவே யாத்திராகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், யாத்திராகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெருசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். பெரிய மனதில் நாம் இங்கே பார்க்குறோம். இந்த இடத்துல தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து விடுதலையாக்கி எப்பேற்பட்ட ஒரு தேசத்துக்கு கொண்டு வருகிறார் அப்படின்னா, பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்திற்கு கொண்டு வருகிறார். ஒரு அடிமைதனத்திலிருந்து ஒரு சுயாதீனமுள்ள ஒரு வாழ்க்கைக்கு நேராய் கொண்டு வருகிறார். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை தேவன் இங்கே காண்பிக்கிறார். பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசம், ஒரு குறைவும் இருக்கக்கூடாது. ஒரு வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை, ஒரு செழிப்புள்ள ஒரு வாழ்க்கை, ஒரு பூரண நிறைந்த ஒரு வாழ்க்கை, நிறைவுள்ள ஒரு வாழ்க்கை வாழும்படி அந்த எகிப்தில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் விடுதலையாக்கி கிருபையினால் இப்பேற்பட்ட ஒரு மீட்பையும் விடுதலையும் தேவன் அவர்களுக்கு தர வல்லவராயிருக்கிறார். நம்ம தேவன் பணக்காரத்தின் தேவன், நம்ம தேவன் ஐஸ்வர்யத்தின் தேவன், நம்ம தேவன் பரிபூர்ணமுள்ள தேவன், நம்ம தேவன் நிறைவின் தேவன், நம்ம தேவன் பூரண சர்க்குணராய் கொடுக்கிற தேவன். இப்போ எல்லாவற்றையும் நம்ம தேவன் நமக்கு எப்படி கொடுக்கிறார் அப்படின்னா, அளவு கடந்த விதத்தில் நமக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். தேவனுடைய திட்டம் அது. நம்ம இந்த பூமியில் நல்லா ஐஸ்வர்யவான்களாகும்படி, பணக்காரர்களாக இருக்கும்படி, நம்மக்கிட்ட பொன் வெள்ளி எல்லா வைடூரியங்களும் நம்மக்கிட்ட இருக்கணும்னு தேவன் விரும்புகிறார். ஏன்னா நாம் தேவனுக்கென்று வாழும்படி, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி நாம் அப்படி தேவன் விரும்புகிறார். ஆகவேதான் ஒரு மனுஷனை அவர் எப்படி உண்டாக்குகிறார் அப்படின்னா, மாபெரும் ஒரு செல்வந்தனாக உண்டாக்குகிறார். ஏதோ ஆதாமும் ஏவாளையும் உண்டாக்கி அவங்களுக்கு 2 பேருக்கு மட்டும் ஏதோ உணவு இருக்கும்படி, ஏதோ ஒரு வேலைக்கு சாப்பாடு இருக்கும்படி, அடுத்த வேலைக்கு என்ன பண்ணுறது அப்படி யோசித்து சிந்தித்து தேவன் ஒருபோதும் செயல்படலை. அவர் எப்படி உண்டாக்குறாரு? ஆதாம் ஏவாளுக்கு ஒரு எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை ஏதேன் அப்படின்னா, இன்பம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை. எப்பேற்பட்ட வாழ்க்கை? இன்பம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். ஆனால் இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவ உலகத்தில் அப்படி இல்லை பாருங்க. ஏன்னா பல குறைவு இருக்குது, பல தாழ்ச்சி இருக்குது, பல தோல்வி இருக்குது, கண்ணீர் இருக்குது, பயம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஏன்னா இந்த உலகத்தின் அதிபதி ஒருத்தர் இருக்கான். அவன் பாருங்க கிறிஸ்தவர்களை என்ன பண்ணுறான்னா வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதே அவன் வேலை. சந்தேகத்தை ஏற்படுத்துவான், பயத்தின் எண்ணங்களை கொடுப்பான். ஏன்னா தேவன் நம்மை ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கைக்கு நேரம் நம்மளை அழைத்திருக்கிறார். அவனுக்கு அந்த வெற்றி செழிப்பு இதெல்லாம் பிடிக்காது. அதனால் என்ன பண்ணுறான்? நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணி தேவனுக்காக வாழக்கூடாது என்பதை அவன் ஒரு கிறிஸ்தவ ஒரு வாழ்க்கை எப்படி ஆக்கியிருக்கிறான் அப்படின்னா, ஒரு கிறிஸ்தவ மதத்தின் எண்ணமாக அப்படி மாற்றியிருக்கிறான். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, கிறிஸ்தவம் என்பது எப்படி இருக்குது அப்படின்னா, பாலும் தேனும் ஓடுகிற தேசமாக இருக்கிற ஒரு வாழ்க்கை அது. ஆனால் இன்னைக்கு பெரும்பாலான சபையில் அதை போதிக்கிறதே இல்லை. அவர்கள் எதை போதிக்கிறார்கள் அப்படின்னா, தன்னுடைய கிரியை சார்ந்து அவர்கள் என்ன செய்கிறார்கள். இப்போ சர்ச்சுக்குள்ளே வந்தாலே ஒரு நல்ல ஒரு வார்த்தையை கேட்கணும், நற்செய்தி நம்ம கேட்கணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக பாவமாக இருக்கிறார், சாபமாக இருக்கிறார், நமக்காக உயிரை கொடுத்திருக்கிறார், இரத்தத்தை சிந்திருக்கிறார், நம்மை மீட்டெடுத்திருக்கிறார், நம்மை விலை கரைத்து கொடுத்து அவருடைய மாற்றியிருக்கிறார். இப்பேற்பட்ட ஒரு நற்செய்தியின் வார்த்தையை கேட்க வேண்டும். ஆனால் சபையில் வந்தாலே ஒரே கண்ணீர், ஒரே கூப்பாடு,
ஓ மகளே நீ அழாதே, கண்ணீரை துடைத்துக்கொள். இந்த வாரம் அப்போ அடுத்த வாரமும் வந்தா அதே தான். மகளே வாரம் வாரம் கண்ணீரை விட்டு வாரம் வாரம் கண்ணீரை துடைத்துக்கொள்ளுன்றதுக்காக சபையை தேவன் வைக்கல. சபையை எதற்காக வைத்தார் அப்படின்றால், ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட மக்களை சத்தியத்தினால் அறிவித்து சத்தியத்தை அவர்களுக்கு கொடுத்து அந்த சத்தியத்தின் மூலியமாக விடுதலையாக்கும்படி சத்தியத்தை அறிவிக்க வேண்டும், நற்செய்தி அறிவிக்க வேண்டும். கல்வாரி சிலுவில் அவர் நமக்காக என்ன செய்திருக்கிறார் என்பது அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆகவேதான் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருக்கும் பொழுது அவர்கள் எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா, அடிமைதன வாழ்க்கை, ஒரு ஏழை வாழ்க்கை, குறைவுள்ள ஒரு வாழ்க்கை, கண்ணீர் நிறைந்த வாழ்க்கை, பலவீனமான நிறைந்த வாழ்க்கை, வியாதி நிறைந்த வாழ்க்கை, அடுத்த வேலை என்ன பண்றது அப்படின்னு யோசிக்க கூடிய ஒரு வாழ்க்கை, தன்னுடைய ஜீவனை கசப்பாக அப்படி எண்ணுகிறார்கள். அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையா இருக்கிறது. அப்போ அவர்களுக்கு நேராக ஒரு நற்செய்தி வருகிறது. அப்படி என்ன நற்செய்தி வருகிறது அப்படின்னா, அவர்களை அந்த தேசத்திலிருந்து, அந்த எகிப்திலிருந்து, அந்த அடிமதன வீடாகிய எகிப்திலிருந்து அவங்கள் சுமத்தின சுமைகளிலிருந்து தேவன் என்ன பண்ணுகிறார் என்றால் நீக்கி, அப்படியே சொல்லப்படுகிறது, அவர்களை அந்த அடிமதன வீடாகிய எகிப்திலிருந்து அதிலிருந்து நீக்குகிறார். ஒரு ட்ரேஸ் கூட கண்டுபிடிக்க முடியாது. அதிலிருந்து நீக்கி ஒரு செழிப்புள்ள கானான் தேசத்துக்கு வாக்கு பண்ணி தேவன் கொண்டு வர வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆகவே என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு மனுஷனை உண்டாக்கி தேவனோடு உள்ள ஒரு ஐக்கியம் உறவு ஏற்பட்டுச்சு. அந்த பாவம் என்கிற ஒரு கொடிய ஒரு வியாதி தேவன்கிட்ட இருக்கிற அந்த உறவை துண்டித்து சாபம் பாவம் எல்லாவற்றையும் ஒரு அவல நிலைக்கு கொண்டு வந்தது. அப்போ தேவன்கிட்ட இருந்து உறவு துண்டிக்கப்பட்டாச்சு, பாவம் வந்தாச்சு, சாபம் வந்தாச்சு, எல்லா குறைவும் வந்தாச்சு. ஆனால் தேவன் மனுஷனை குறித்த திட்டம் அது இல்லை. அவர் எப்படி நினைக்கிறார் அப்படின்னா, சங்கீதம் 115 12ஆம் வசனம், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மளை நினைக்கிறார், அவர் எப்பொழுதும் நம்ம நினைத்து கொண்டே இருக்கிறார். மனுஷன் பாவத்தில் விழுந்துட்டான், சாபம் வந்துருச்சு பாருங்க, மனுஷனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அதிலிருந்து அந்த சூழ்நிலையிலிருந்து எப்படியாச்சும் நம்மை காப்பாற்றி கொள்ளணும்னு நினைக்கிறான். ஆனா மனுஷனுடைய எண்ணம் அப்பேற்பட்டதா இருக்கிறது, அவனுடைய சிந்தை அப்பேற்பட்டதா இருக்கிறது. அவன் அப்படி நினைக்கிறான். ஆனா தேவன் அப்படி நினைக்கல. என்னன்னா, அவன் ஆசீர்வாதமா இருக்கும்படி தான் அவன் உண்டாக்கப்பட்டான். அவன் எப்பொழுதும் ஆசீர்வாதமா இருக்கும்படி உண்டாக்கப்பட்டான். தேவனுடைய நினைவு அது. உங்ககிட்ட எப்பொழுதும் ஒரு பரிபூர்ணமுள்ள வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்பி தான் ஆதாமும் ஏவாளையும் உண்டாக்கினார். நம்மையும் அப்படிதான் தேவன் உண்டாக்கி இருக்கிறார். நாம் உலகங்கள் உண்டாகும் முன்பாகவே வேதம் சொல்வது, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அடிக்கப்பட்ட தேவாட்டுக்குட்டி. அப்போ உங்களையும் என்னையும் இந்த உலகத்திற்கு, இந்த உலகம் உண்டாகிறதுக்கு முன்பாகவே தேவன் எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு அழைத்திருக்கிறார் அப்படின்னா, செல்வ செழிப்பு, ஒரு குறைவும் இல்லாத வாழ்க்கை, அதை எண்ணி தான் ஒரு மீட்பரை ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு. அப்போ அவருடைய நினைவு என்னன்னா, நம்மை ஆசீர்வதிக்கிறது. ஆகவேதான் ஆபிரகாம தேவன் அழைக்கிறார். 12 ஆதியாகமும் 12ஆம் அதிகாரம், ஆதியாகமும் 12ஆம் அதிகாரம். ஆபிரகாம் இங்கே பார்த்தீங்கன்னா எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறார் அப்படின்னா, பாபிலோன் தேசத்தில் இருக்கிறார். அவர் ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான். இப்போ இந்த ஊர் என்ற கல்தேயர் எங்கே இருக்கு அப்படின்னா, பாபிலோன் தேசத்தில் இருக்கு. பாபிலோன் எதை காண்பிக்கிறது அப்படின்னா, சொந்த கிரியைகளை காண்பிக்கும். எல்லாம் அவல நிலை. இந்த பாபிலோனில் இந்த பாவ சூழ்நிலை, குறைவு, பிழைப்பு இல்லாமல் எங்கேயாவது தேடி போகிற ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. அப்போ தான் தேவன் என்ன பண்ணுகிறார், 12ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமை அழைக்கிறார். எப்பேற்பட்ட ஒரு பின்னணியிலிருந்து அழைக்கிறார் அப்படின்னா, ஆபிரகாமுடைய குலத்தொழில் என்ன அப்படின்னா, விக்கிரகங்களை உண்டாக்கி அதை விற்கணும். அப்பேற்பட்ட ஒரு பின்னணியிலிருந்து ஆபிரகாம் அழைக்கிறார். அப்போ அவனுடைய வேலை என்ன பாருங்க, என்ன பண்ணியிருப்பான்னா, அந்த சிலையெல்லாம் செஞ்சு சிலையை வித்துட்டு இருக்கான். அப்போ அவனுக்கு நேராக ஒரு நற்செய்தி வருகிறது. என்ன நற்செய்தின்னா, ஆசீர்வாதத்தின் நற்செய்தி வருகிறது. ஒரு குறைவில் இருக்கிறான், ஒரு பாவ பின்னணியில் இருக்கிறான். அவனுக்கு எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை தேவன் வாக்கு பண்ணிருக்கிறார் அப்படின்னா, ஆசீர்வாதமான வாழ்க்கைக்கு தேவன் வாக்கு பண்ணி ஆபிரகாமை அழைக்கிறார். அந்த 12ஆம் அதிகாரம் 1 வசனம், கர்த்தர் ஆபிராமை நோக்கி,
உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவளை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிராமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோடு கூட போனான். ஆபிராம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளனா இருந்தான். பார்க்குறோம், ஆபிரகாமை கர்த்தர் எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு நேரம் அழைக்கிறார் அப்படின்னா, ஆசீர்வாதமாக இருக்கும்படி அழைக்கிறார். குறைவிலிருந்து, தாழ்ச்சியிலிருந்து, ஒன்றுமில்லாமல் இருந்து அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு இருக்கிறவனை தேவன் ஆசீர்வாதமாக இருக்கிற வாழ்க்கைக்கு அழைக்கிறார். அப்போ இந்த ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு வருகிறது. அந்த ஆசீர்வாதம் வந்த பிறகு அதே அதிகாரத்தில் பஞ்சம் உண்டாகிறது. பஞ்சம் உண்டான பிறகு என்ன நடக்கிறது அப்படின்னா, அவன் எகிப்துக்கு என்ன பண்ணுறான்னா அவன் போகிறான். ஏன்னா அந்த காலகட்டத்தில் எகிப்தில் செல்வ செழிப்பு, ஒரு எல்லாம் ஒரு வளமான நிறைந்த ஒரு நாடாக இருந்தது. அப்போ அங்கே பிழைக்கிறதுக்காக போகிறான். இப்போ 10ஆம் வசனத்தில் அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்திலே பஞ்சம் கொடிதாக இருக்கிறபடியில் ஆபிரகாம் எகிப்து தேசத்தில் தங்கும்படி அவ்விடத்துக்கு போனான். இங்கே 10ஆம் வசனத்தில் அப்படி சொல்லப்படுகிறது. இந்த வசனத்தை ERV டிரான்ஸ்லேஷனில் எப்படி சொல்லப்படுகிறது அப்படின்னா, ஆபிரகாம் எப்படின்னா பிழைப்புக்காக எகிப்து தேசத்திற்கு போகிறான். ஆசீர்வாதம் வந்தாச்சு, ஆனால் சூழ்நிலை எப்படி இருக்கு பாருங்க. பிழைப்பிற்காக எகிப்து தேசத்திற்கு போகிறான். பிழைப்பே இல்லை, அடுத்த வேலை சாப்பாடு சோறு இல்லை, அந்த மாதிரி தான் சொல்ல முடியும். எதுவுமே இல்லை, பிழைப்பை தேடி போகிறான். ஆபிரகாம் மீது ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆபிரகாம் மீது தேவனுடைய வல்லமை, ஆபிரகாம் மீது தேவனுடைய வெளிப்பாடு, ஆபிரகாம் மீது தேவனுடைய கிரியை, ஆபிரகாம் மீது தேவனுடைய கிருபை இருக்கிறது. எப்பேற்பட்ட ஒரு காரியம் பாருங்க. பிழைப்பு தேடி போறவனுக்கு தேவன் என்ன பண்ணுகிறார் என்ற ஆசீர்வாதத்தை கொடுத்து அவனை ஒரு செல்வ செழிப்புள்ள சீமானாய் மாற்றுகிறார். அப்போ அந்த தேசத்தில் எகிப்தில் போகும்பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, எகிப்து ராஜா பார்வோன் ஆபிரகாமுடைய மனைவியை என்ன பண்ணுகிறான் அப்படின்னா எடுத்துக்கொள்கிறான். அப்போ ஆபிரகாம் அந்த எகிப்துக்கு போகிறதுக்கு முன்பாகவே சாராள் கிட்ட சொல்கிறாரு, அந்த தேசத்தில் ராஜா இருக்கிறாரு, உன்னை அழகுள்ள ஸ்திரீ என்று கண்டு என்னை கொன்று போட்டு உன்னை எடுத்துப்பாங்க. அதனால் நீ என்ன பண்ணுன்னா, உன் மூலியமாக நான் பிழைச்சிக்கிறேன், உன் மூலியமாக என்னுடைய வாழ்க்கையை பிழைத்து கொள்ளட்டும் அப்படின்னு நீ என்னை சகோதரன் என்று சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சகோதரன் என்று சொல்லும் பொழுது அந்த எகிப்து ராஜா சாராயை எடுத்துக்கொண்டு என்ன பண்ணுகிறார் அப்படின்னா, இந்த ஆபிரகாம் மீது ஒரு பெரிய அன்பு வைத்து தயவு வைத்து, ஏன்னா சகோதரன் மச்சானுக்கு நல்ல ஒரு எல்லாத்தையும் கொடுக்கணுன்ற ஒரு அன்பு வந்துருச்சு பாருங்க. அவனுக்கு எல்லாவற்றையும் கொடுத்து ஆடு மாடு வெள்ளி பொண்ணு எல்லாவற்றையும் கொடுத்துட்டாரு. எப்படி? இதுதான் ஆசீர்வாதம். மனுஷ கண்களில் தயவு தேவன் உண்டு பண்ணுகிறார், ஒரு அன்பை ஏற்படுத்துகிறார், எல்லாவற்றையும் கொடுத்துட்டு. அப்போது சாராளை எகிப்து ராஜா எடுத்துக்கொள்ளும் பொழுது அங்கே ஒரு வியாதி உண்டாகிறது, ஒரு வாதை உண்டாகிறது. இப்போ வாதை உண்டான பொழுது அப்போ ஒரு காரியம் தெரிஞ்சிருச்சு, இப்போ ஏதோ தப்பு நடக்குது அப்படின்னு. அப்போ தான் ஒரு உண்மை தெரியுது. என்னன்னா, ஆபிரகாமுடைய மனைவி சாராள் என்பது. அப்போ என்ன, 20ஆம் வசனத்தில் பார்வோனை குறித்து தன் மனுஷனுக்கு கட்டளை கொடுத்தான். அவர்கள் அவனையும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அனுப்பிவிட்டார்கள். இப்போ அங்கேருந்து அனுப்பியாச்சு அவர்களை அந்த தேசத்திலிருந்து. அப்போது 13ஆம் வசனத்தில் ஆபிரகாம் எப்படிப்பட்ட ஒரு மனுஷனாய் மாறி இருக்கிறார் அப்படின்னா, 1-2 வசனம் வாசிக்கிறேன். ஆபிரகாமும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவும் அவனுடைய லோத்தும் எகிப்தை விட்டு தென் திசையில் வந்தார்கள். ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்தியிலுடைய சீமானாய் இருந்தான். ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லப்படுகிறது, அவன் மாபெரும் பணக்காரனாய் இருந்தான். இந்த 12ஆம் அதிகாரத்தில் பிழைப்பு தேடி போறான். எப்பேற்பட்ட சூழ்நிலை பின்னணியிலிருந்து தேவன் ஆபிரகாமை அழைத்து அவனுக்கு நற்செய்தி என்னும் ஆசீர்வாதத்தை அவனுக்கு காதுகளில் துணிக்க செய்து அதை விசுவாசிக்க செய்து எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு தேவனை மாற்றியிருக்கிறார் அப்படின்னா, அவன் மிகுந்த ஆஸ்தி உடையவனாக இருந்தான். எப்படின்னா, வெள்ளி
பொண்ணு, ஆடு, மாடு, வேலைக்காரர்கள் இப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு தேவன் எப்படி ஆபிரகாமை கொண்டு வர முடியும்னா, தேவனுடைய ஆசீர்வாதம். மனுஷனை குறித்து தேவன் அதை தான் நினைக்கிறார். அவர் அதையே தான் நினைக்கிறார். உங்களையும் என்னையும் அப்படி நினைச்சு தான் தன்னுடைய குமாரனை கல்வாரி சிலுவையில் ஒப்பு கொடுக்கப்பட்டு நம்முடைய பாவத்துக்கு அவர் அங்கே ஆக்கினி தண்டனை எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டு நம்மை இதிலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறார். ஆக ஒரு மனுஷனால கீழ்ப்படியாமையினால பாவம், மரணம், சாபம் எல்லாம் வந்தது. அதே கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் நம்மை பணக்காரர்களாய் மாற்றும்படி ஆசீர்வாதமாக இருக்கும்படி இவர் என்ன பண்ணுகிறார் அப்படின்னா, கீழ்ப்படிந்து இவருடைய கீழ்ப்படிதலினால நாம் இப்பொழுது ஐஸ்வர்யவான்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். ஆகவேதான் தேவன் கிருபையினால் நமக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். கிருபையினால் எல்லாவற்றையும் நாம் அனுபவிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். கிரியையினால் ஒன்றும் செய்ய முடியாது. இன்னைக்கு கிறிஸ்தவ வட்டாரத்தில் கிரியை வைத்து ஏதாவது ஒன்று பண்ணிடலாம்னு நினைக்கிறாங்க. ஆனால் தேவன் அது ஒருபோதும் அது விரும்பவே இல்லை. அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஜோம் பண்ணால் போதும், எழுப்புதல் கூட்டத்தை அட்டன் பண்ணால் போதும், 24 மணி நேரம் உபவாசம் இருந்தால் போதும், எதுவுமே சாப்பிடக்கூடாது, கடுங்காப்பி உபவாசம், இந்த சாப்பாடை சாப்பிடக்கூடாது, அதை பண்ணக்கூடாது அப்படின்னு தன்னுடைய சொந்த கிரியைகளை சார்ந்து பேர்பட்ட காரியத்தை அவர்கள் செய்கிறார்கள். ஆனால் தேவன் அதை விரும்பவே இல்லை. அவர் கிருபை உள்ள தேவனாக இருக்கிறார். கிருபையை எல்லாவற்றையும் நமக்கு அருளுகிறார். அதை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னா, கிருபையினால் தேவன் கொடுக்கிறார் அப்படின்னா நாமும் அதை கிருபையினால் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த வார்த்தையை எடுத்து இருதயத்தில் வைத்து அதை விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நீதிமான் எப்படி பிழைக்கிறான் அப்படின்னா, விசுவாசத்தினால் பிழைக்கிறான். அப்போ யார் நீதிமான்? நாம் தான் நீதிமான்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். வேதத்தில் ஒரு சம்பவம் இருக்கு பாருங்க. புதிய ஏற்பாட்டில் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 15ஆம் அதிகாரத்தில் ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். அதில் ஒருத்தன் இளையவன் என்ன பண்ணுகிறான் அப்படின்னா, தன்னுடைய தகப்பன் நோக்கி, உன்னுடைய ஆஸ்திகள் பாதி எனக்கு கொடும் என்று கேட்டு ஆஸ்திகள் பாதி வாங்கி தூர தேசத்துக்கு போயிட்டு தன்னுடைய ஆஸ்திகள் எல்லாம் கொண்டு போயிட்டான். இப்போ அங்கே போய் கொண்டு போகும்பொழுது என்ன பண்ணுறான்னா, துர்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன்னிடத்தில் இருக்கிற எல்லா ஆஸ்திகளையும் அவன் செலவழிந்து அந்த தேசத்தில் இப்போ பஞ்சம் உண்டாகுது. பஞ்சம் உண்டான போது என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த தேசத்தில் உள்ள குடிகள் ஒருத்தர் இருக்கான், அவங்ககிட்ட போய் ஒட்டிக்கிட்டு பன்றி தின்ற தவிட்டுனால தன்னுடைய வயிற்றை நிரப்புகிறவனாக இருக்கிறான். அப்போ அந்த தேசத்தில் பஞ்சம் இருக்கு, அவனுக்கு எல்லாம் குறையப்பட்டு போச்சு, துர்மார்க்கமாக ஜீவனம் பண்ணுகிறான், எல்லாம் நடக்குது. அப்போ புத்தி தெளிந்து, அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு அறிவு வருது பாருங்க. தன்னுடைய தகப்பனை குறித்து ஒரு அறிவு வருகிறது. ஐயோ, தகப்பன் கிட்ட இருந்தா நம்ம நல்லா இருந்திருப்போமே அப்படின்னு ஒரு அறிவு வருது பாருங்க. அவன் நினைக்கிறான், நம்ம புத்தி தெளிந்து தன்னுடைய வீட்டில் உள்ள வேலைக்காரர்களுக்கே பூர்த்தியான சாப்பாடு இருக்கும்போது நான் ஏன் இங்கே கஷ்டப்படணும், நான் ஏன் இங்கே தரித்திரத்தில் இருக்கணும், நான் ஏன் இங்கே குறைவில் இருக்கணும் அப்படின்னு புத்தி தெளிந்து எழுந்து தன் தகப்பனுக்கு விரோதமாக தகப்பனுக்கு நேராகி போகிறான். யோசிக்கிறான், தகப்பனுக்கு விரோதமாகும், பரத்துக்கு விரோதமாகும் நான் பாவம் செஞ்சேன் அப்படின்னு. தகப்பன் கிட்ட போகும்பொழுது, இந்த இளைய குமாரன் தகப்பன் கிட்ட போகும்பொழுது தகப்பன் அங்கே பார்க்குறாரு. இளைய குமாரன் வரும்பொழுதே அவன் தூரத்திலிருந்து பார்க்கும்பொழுது அவருடைய வேலைக்காரர்கள் கட்டளை கொடுத்து நல்ல உயர்ந்த வஸ்திரங்களை எடுத்து மோதிரத்தை எடுத்து போட்டு கொழுத்து கன்றை அடித்து எல்லாரும் சந்தோஷப்பட்டார்கள். இதுதான் ஒரு கிருபை நிறைந்த ஒரு வாழ்க்கை. எதுவுமே பண்ணல பாருங்க. அவன் எந்த ஒரு கிரியும் செலுத்தவில்லைங்க. நான் இதை செஞ்சுட்டேன், நான் மன்னிச்சிடுங்க. ஆனால் தகப்பன்கிட்ட வரும்போது அவன் சொல்கிறான், தகப்பனே, நான் உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமும் பாவம் செஞ்சேன். அதெல்லாம் ஒரு பொருட்படுத்தவே இல்லை. அந்த தகப்பன் கட்டி பிடிச்சி அணைச்சி முத்தம் கொடுத்துட்டு பிள்ளை தன்கிட்ட வந்த சந்தோஷத்தினால என்ன பண்ணுறான்னா, கொழுத்த கன்றை அடித்து சந்தோஷப்பட்டான். இதுதான் கிருபையுள்ள வாழ்க்கை. மூத்த குமாரன் வரான், என்ன ஒரே ஆடல் பாடல், ஒரே கீத வாத்தியங்கள் அப்படின்னு. அவன் தன்னோட வேலைக்காரரை கூப்பிட்டான். அப்போ அந்த வேலைக்காரன் சொல்கிறான், உன் தம்பி மறுபடியும் வந்தாச்சுப்பா, வந்ததுனால உன் தகப்பன் உயர்ந்த வஸ்திரங்கள் மோதிரங்கள் கொழுத்த கன்று அடித்து எல்லாம் மாபெரும் ஒரு சந்தோஷமுள்ள ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது, அதனால் இந்த சவுண்டு கேட்குது அப்படின்றான். உடனே அவன் கோபப்பட்டு கோச்சிக்கின்னு போயிடுறாரு. அப்போ அவன் தகப்பன் அவன் காணாமல் போனான்,
மரித்தான், இப்போ அவன் உயிர்ப்பித்தான், இப்போ காணப்பட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவன் சொல்கிறான், நான் உங்ககிட்டயே இருந்தேன், உங்களுடைய கற்பனையை நான் உங்களுடைய கற்பனைகள் எல்லாம் நான் வழி விலகாமல் செஞ்சேன். இதுதான் கிரியை. கற்பனையின் அடிப்படையில் செய்கிறதான் கிரியை. நியாயப்பிரமாணம் அதை தான் வெளிப்படுத்துகிறது. தன்னுடைய சொந்த கிரியைகள் மூலியமாக தேவனிடத்தில் வர முடியாது என்பதை தான் காட்டும்படி தான் நியாயப்பிரமாணத்தை தேவன் கொடுத்தார். இங்கே காண்பிக்கப்படுகிறது கிருபை உள்ள ஒரு வாழ்க்கை, கிரியை நிறைந்த ஒரு வாழ்க்கை. அப்போ தேவன் எதை விரும்புகிறார் அப்படின்னா, கிருபை உள்ள ஒரு வாழ்க்கையை விரும்புகிறார். நம்முடைய பாவத்தை எல்லாவற்றையும் அவர் மன்னித்து, நம்முடைய அக்கிரமத்தை எல்லாம் அவர் நீக்கி, தரித்திரத்திலிருந்து நம்ம அதிலிருந்து விடுதலையாக்கி, இப்போ இயேசுவோடு கூட ஒரு ஒப்புரவாக்கப்பட்ட ஒரு ஊழியமுள்ள ஒரு வாழ்க்கையை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே இன்றைக்கு நாம் எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு நேராக இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் இப்போ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா நம்முடைய எண்ணங்களை மாற்ற வேண்டும், நம்முடைய வார்த்தைகளை மாற்ற வேண்டும். ஆகவே தான் தேவன் விரும்புகிறார். பாருங்க, உபாகமும் 5ஆம் அதிகாரம், உபாகமும் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். உபாகமும் 5:29. அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படி அவர்கள் என்னாலும் எனக்கு பயந்து என் கற்பனைகள் எல்லாம் கை கொள்வதற்கேற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமாயிருக்கும். இந்த உபாகம புஸ்தகம் எதற்காக எழுதப்படுகிறது அப்படின்னா, கானான் தேசத்தில் போய் அவர்கள் குடியிருக்கும் பொழுது என்ன பண்ண வேண்டும் என்று தேவன் மோசேக்கு கட்டளை கொடுக்கிறார். அதற்காக அந்த உபாகம புஸ்தகம் எழுதப்படுகிறது. அப்போ அவங்க சொல்றாரு பாருங்க, இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமாயிருக்கும். என்ன இருதயம்? இந்த வசனம் இங்கே எப்படி சொல்லப்படுகிறது? ஆனால் இதே வசனத்தில் ERV தமிழ் டிரான்ஸ்லேஷன் நான் வாசிக்கிறேன். இந்த வசனம் எப்படி சொல்லப்படுகிறது அப்படின்னா, நான் விரும்புவதெல்லாம் அவர்களது சிந்தனை வழி மாறாமல் என்னை மதித்து எனக்கு கீழ்ப்படிந்து எனது கட்டளைகளை எல்லாம் பின்பற்றக்கூடிய மன உறுதியை பெற வேண்டும். அப்பொழுது அவர்களுக்கு எல்லாவற்றிலும் நன்மை உண்டாயிருக்கும். அவர்களுக்கு மட்டுமின்றி அவர்களது சந்ததிகளுக்கும் என்றென்றைக்கும் அனைத்தும் நன்றாய் அமையும். அப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள்ளான இருக்கிற இந்த புதிய சிருஷ்டியாய் நம்ம மாற்றப்பட்டிருக்கிறோம். அப்படி இருந்துமே ஏன் குறைவு, கண்ணீர், தாழ்ச்சி அப்படின்னா தேவன் என்ன பண்ணுகிறார் அப்படின்னா, நம்முடைய சிந்தனை வழி மாறாமல் அந்த சிந்தனையில் நாம் புது சிருஷ்டியாக இருக்கிறோம், நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் நினைக்க வேண்டும். நம்முடைய வார்த்தைகள் மாற வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு ஒத்தையாக நம்முடைய வார்த்தையை எடுத்து இருதயத்தில் வைத்து விசுவாசித்து அதை பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தார்கள் பேசுகிறார்கள் போல் நம்ம பேசக்கூடாது. குறைவு, என்னால் இது முடியாது, என்கிட்ட இதுதான் இருக்குது, இதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை எடுத்து, கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, ஆசீர்வாதமான வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதை அதை எடுத்து நாம் பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே ஒரு வேத பகுதி இருக்கு பாருங்க, 2 ராஜாக்கள் எழுதின புஸ்தகம், 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம், 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 43-44 வசனம். நீங்க பாருங்க, மனுஷனுடைய வார்த்தை எப்படி இருக்கிறது, தேவனுடைய வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது இங்கே எப்படி இருக்கிறது அப்படின்னா, இதற்கு பின்னணி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு பஞ்சம் நிறைந்த ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில் இங்கே எப்படி தேவனுடைய வார்த்தை எப்படி கிரியை செய்கிறது, தேவனுடைய வார்த்தை எப்படி வேலை செய்கிறது, மனுஷனுடைய வார்த்தை எப்படி இருக்கிறது என்பதை இங்கே பார்க்க முடியும். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம் வாசிக்கிறேன். பின்பு பாகால் சலிஷியாவிலிருந்து ஒரு மனுஷன் தேவனுடைய மனுஷனுக்கு முதற் பலனான வார்கோதுமையின் 20 அப்பங்களையும் தாள் கதிர்களையும் கொண்டு வந்தான். அப்போது அவன் ஜனங்களுக்கு சாப்பிடக்கூடிய என்றான். அதற்கு அவனுடைய பணிவிடைக்காரன், இதை நான் 100 பேருக்கு முன் வைப்பது எப்படி என்றான். அதற்கு அவன், அதை ஜனங்களுக்கு சாப்பிடக்கூடு, சாப்பிட்ட பிற்பாடு இன்னும் மீதி உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். பெரிய மனலே எலியா தீர்க்கதரிசி இருக்கிறாரு. எலியா தீர்க்கதரிசி இருக்கும்பொழுது இந்த எலியா தீர்க்கதரிசிக்கு ஒரு காணிக்கை மாரி கொண்டு வராங்க. என்ன காணிக்கை கொண்டு வராங்க அப்படின்னா, முதற் பலனான வார்கோதுமையின் 20 அப்பங்களையும் தாள் கதிர்களையும் கொண்டு வந்தான். 20 அப்பம்,
அங்கே 100 பேர் இருக்கிறாங்க. பின்னாடி சூழ்நிலை எப்படி இருக்குன்னா பஞ்சம் நிறைந்த சூழ்நிலை. அங்கே 100 பேர் இருக்கிறாங்க. ஆனால் இவர் 20 வார்ப்புதுமை அப்பங்களை தான் கொண்டு வராரு. அப்போது அந்த எலிசாவுனுடைய வேலைக்காரர் சொல்கிறாரு, இதை 100 பேருக்கு முன்பாக வைப்பது எப்படி பாருங்க. மனுஷனுடைய வார்த்தை எப்படி இருக்கு பாருங்க. ஆனால் எலியா சொல்கிறாரு, கர்த்தர் சொல்லுகிறார், என்ன சொல்கிறாருன்னா, நீ இப்போ வை, அவங்க சாப்பிட்டும் மீந்து இருக்கும் அப்படின்றாரு. பஞ்சம் நிறைந்த சூழ்நிலை, 20 அப்பம், 100 பேர் இருக்கிறாங்க. எல்லாம் நல்லா சாப்பிடக்கூடிய ஆள். அவங்களாம் நம்மள மாதிரி கொஞ்சமாக சாப்பிட்ற ஆள் கிடையாது. நல்லா மூக்கு பிடிக்க சாப்பிட்ற ஆள், அந்த மாதிரி ஆளுங்க அவங்கெல்லாம். இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் மூக்கு வழியாக வந்துடும், அப்படி தான் விரும்புகிறாங்க. ஏன்னா காடையை கொடுத்தாரு இல்லையா, மூக்கு வழியாக வந்துச்சின்னு வேதம் சொல்லுது. அதுலேயே பறந்துருப்பானு நினைக்கிறேன், மூக்கு ரக்கைய வச்சு. அப்போ அந்த அளவுக்கு சாப்பிட்ற மனுஷர்கள், சாப்பாட்டு ராமர்கள், பயங்கரமாக சாப்பிடுவாங்க. அப்போது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்போ 44ஆம் வசனம், அப்போது அவர்களுக்கு முன்பாக அதை வைத்தான். கர்த்தருடைய வார்த்தையின்படி அவர்கள் சாப்பிட்டது மின்றி மீதியும் இருந்தது. ஆகவே தான் நாம் இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற நாம் எப்பேற்பட்ட வார்த்தை நாம் பயன்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும், நீங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா இந்த வார்த்தையில் தான் வல்லமை இருக்கு, இந்த வார்த்தையில் தான் அதிகாரம் இருக்கு. இந்த வார்த்தையின் தேவன் தான் கல்வாரி சிலுவையில் நமக்காக பாடுபட்டு மரித்து நம்ம எல்லா விதத்திலுமிருந்து விடுதலையாக்கி, வார்த்தையின் தேவன் இப்போ இருதயத்தில் வாசமாக இருக்கிறார். அப்போ இன்னைக்கு நம்ம எப்படி வார்த்தையை பயன்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும், ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நன்மையை மாத்திரம் நாம் பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஜீவனை மாத்திரம் நாம் பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஜீவனை பேசணும், நன்மையை பேசணும், சுகத்தை பேசணும், செழிப்பை பேசணும், ஆசீர்வாதத்தை பேசணும், நிறைவை பேசணும், பூரணத்தை பேசணும், பாதுகாப்பை பேசணும், வெற்றியை பேசணும். இப்பேற்பட்ட ஒரு வார்த்தையை எடுத்து நாம் பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தார்கள் பேசுகிறார்கள், இல்லை முடியாது, இது ரொம்ப கஷ்டம். அவர்களுக்கு ஒத்த வார்த்தையை எடுத்து நம்முடைய எண்ணங்களாய் அதை நாம் மாற்றிக்கொள்ளக்கூடாது. தேவன் அதை ஒருபோதும் விரும்பவே இல்லை. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள், வரும்போதும் சரி போகும்போதும் சரி, ஒவ்வொரு நாளும் இந்த ஆசீர்வாதத்தின் எண்ணங்களை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இப்போ காலையில் எழுந்த பிறகு ஐயோ வேலைக்கு போகணுமே, என்ன பண்ணணுமே, இதை பண்ணணுமே, அதை பண்ணணுமே, ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டீங்க. ஆனால் முதல் காலையில் எழுந்து தேவனுக்கு நன்றி செலுத்தி இந்த நாளை ஆசீர்வாதம் நாளாக ஆசீர்வதியுங்கள். உங்களுடைய வேலையை ஆசீர்வதியுங்கள். உங்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலும் அவர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ கையிட்டு செய்கிற எல்லா வேலையும் சந்தோஷத்தோடு பரிபூர்ண ஒரு சிரிப்போடு போய் வேலையை செய்யும் பொழுது தேவனுடைய பரிபூர்ணமான ஆசீர்வாதம், பெருக்கம், எல்லா விதத்திலும் அது நமக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்டு பணப்பெருக்கத்தை கொண்டு வர முடியும். இப்போ வேலையை அப்படி செய்யணும், நேசித்து செய்யணும். குடும்பங்களை நேசிக்கணும், குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும், பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும். இப்பேற்பட்ட ஒரு எண்ணங்கள், இப்பேற்பட்ட ஒரு வார்த்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நம்ம தேவன் அன்பின் தேவன், இரக்கமுள்ள தேவன், தயவின் தேவன், கிருபை உள்ள தேவன். இப்பேற்பட்ட எண்ணங்கள் நமக்கு உண்டாக வேண்டும், பொறுமை இருக்க வேண்டும். ஆகவே கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, செல்வம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. இது எல்லாவற்றையும் தேவன் நமக்காக கொடுத்திருக்கிறார். ஒருவேளை இப்போ ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அது உண்மை இல்லை. வேதம் சொல்லுவது அவரே வழி, அவரே சத்தியம், அவரே ஜீவனாக இருக்கிறார். இப்போ அவர் இருக்கும் பொழுது அவர் சத்தியமாக இருக்கிறார். சத்தியம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக இருக்கிறீர்கள், அக்கிரமத்திலிருந்து விடுதலையாக இருக்கிறீர்கள். இன்றைக்கு நீங்கள் ஏழையாக இல்லை. ஒருவேளை சூழ்நிலை அப்படி இருக்கலாம், ஆனால் அது உண்மை இல்லை. பிசாசு இதை வச்சு இந்த எண்ணங்களை கொடுத்து, இல்லை அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம், அந்த மாதிரி கனவுலாம் ஆசைப்பட முடியாது. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் நமக்கு எப்படி வந்திருக்கிறது அப்படின்னா, கிறிஸ்து நமக்காக சாபமாக இருக்கிறார், நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார். நியாயப்பிரமாணத்தை அழிக்க இல்லை, நிறைவேற்ற வந்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்படிந்தால் மாத்திரம்தான் வரும். இங்கே ஒரு அற்புதமான விஷயம் என்ன நடந்திருக்கிறது அப்படின்னா, நியாயப்பிரமாணத்தை ஒரு மனுஷனும் அதை நிறைவேற்ற முடியாது. ஆனால் கிறிஸ்து நமக்காக நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி முடித்திருக்கிறார். நியாயப்பிரமாணத்தின்படி பிறந்து நியாயப்பிரமாணத்துக்கு ஏற்றபடி கீழ்ப்படிந்து கல்வாரி சிலுவையில் மரித்து
நியாயப்பிரமாணத்தின் சாபத்தை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு நம்ம அதிலிருந்து விடுதலையாக்கி நீக்கி ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்களை நம்ம இப்போ மாற்றிருக்கிறார். ஆபிரகாம் இனிமேல் தான் ஆசீர்வதிக்கப்பட போறாரா, இல்லை இனிமேல் தான் அவருக்கு பணம் வரப்போதா? வேதம் சொல்லுது, ஆபிரகாம் வெள்ளி பொன் உடைய சீமானாய் இருந்தார். இருக்க போறார்ல, இருந்தார். இப்போ ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்துவுக்குள் நமக்கு வந்திருக்கிறது. அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் சீமான்களாக இருக்கிறீர்கள், நீங்கள் பணக்காரர்களாக இருக்கிறீர்கள், நீங்கள் ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறீர்கள். அப்பேற்பட்ட எண்ணங்களை நாம் எடுக்க வேண்டும். மனுஷனுக்கும் தேவனுக்கும் ஒரு மாபெரும் ஒரு யுத்தம் இருந்தது பாருங்க. யுத்தம்னா கையில் நடக்கிற யுத்தம் இல்லை, ஆவிக்குரிய ஒரு யுத்தம். அதுதான் பாவம். தேவன் மனுஷனோட உறவு கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார். ஆனால் மனுஷன் அதை யோசிக்கவே இல்லை. தேவனோடு எந்த ஒரு உறவு வைக்கணும் யோசிக்கவே இல்லை. அவன் அந்த பாட்டுன்னு ஒரு வேலை செய்கிறான். ஆனால் தேவன் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு இதுவும் என்ன பண்ணுறாருன்னா மனுஷனோட உறவு வைக்க வேண்டும், மனுஷனோடு ஆசீர்வாதத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்படி அவர் நினைக்கும் பொழுதுதான் தன்னுடைய குமாரனை அனுப்பி மனுஷனுக்கும் தேவனுக்கும் நடந்த அந்த யுத்தத்தை கல்வாரி சிலுவில முடிய பண்ணினார். அதுதான் இயேசு சொல்லுகிறார், இட் இஸ் ஃபினிஷ்டு. எல்லாம் முடிந்தது, எல்லாம் முடிந்தது. பாவம், சாபம், வறுமை, கண்ணீர், மரணம், தோல்வி ஒன்றுமில்லாமல் எல்லாம் முடிந்தது, எல்லாம் முடிந்தது. கல்வாரி சிலுவில நமக்காக வர தேவ கோபாக்கினி தண்டனை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு மீட்பின் திட்டத்தில் ரத்தத்தை சிந்தி விலையை கொடுத்து இப்போ நம்ம தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றியிருக்கிறார், அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அப்போ இன்னைக்கு நம்ம தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். அடிமைகள் இல்லை, பிள்ளைகளாய் மாற்றப்பட்டிருக்கிறோம், அதிகாரமுடையவர்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். வார்த்தை எடுத்து இருதயத்தில் வைத்து அதற்கு நேராக நாம் பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். தேவன் இது ரொம்ப விரும்புகிறார். மனுஷனுடைய வார்த்தை இல்லை. இங்கே பார்த்த மனுஷனுடைய வார்த்தை எப்பேற்பட்ட வார்த்தையாக இருக்கிறது? முடியாது. 100 பேர் இருக்கிறாங்க, இங்கே 20 வார்கோதுமை தான் இருக்குது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, அது எத்தனை வை, அவங்க சாப்பிட்ட பிற்பாடு மீந்திருக்கும். அப்போ கர்த்தருடைய வார்த்தையின்படியே தான் அங்கே ஆகுச்சு. என்ன பிரச்சனைனா, ரட்சிக்கப்பட்ட நாம் கர்த்தருடைய வார்த்தையை பேசாமல் சாபத்துடைய வார்த்தையை பேசுகிறோம். அதனால் அது அப்படியே நடக்குது. அப்போ அதெல்லாம் அந்த சாபத்துடைய வார்த்தைகள் எல்லாம் நம்ம பேசாமல் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம வர வேண்டும். அதற்கு தான் சபைக்கு வர வேண்டும். சபையில் தான் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வார்த்தைகள் போதிக்கப்படுகிறது. வாரம் வாரம் மிஸ் பண்ணாமல் வந்தால் தான் சத்தியத்தை அறிவுகள். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், வேற எந்த காரியமும் உங்களை விடுதலையாக்க முடியாது. எல்லாம் இந்த உலகம் ஆவிக்குரிய உலகமாக இருக்கிறது. இந்த உலகம் வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் இங்கே சத்தியத்தை கற்றுக்கொண்டு வார்த்தையை பெற்றுக்கொண்டு நாம் போகும் பொழுது எல்லாவற்றையும் நாம் ஆளுகை செய்ய முடியும். ஆகவே இன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். இயேசுக்குள்ளான இருக்கிற அந்த பூரணமுள்ள வாழ்க்கையை எப்படி நம்ம வாழ முடியும் அப்படின்னா, உங்களுடைய சொந்த கிரியைகளால் அல்ல, கிருபையினால் நாம் வாழ முடியும். ஆகவே இதை மனசில் வச்சுக்கொள்ளுங்க. என்னென்னா, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்க. இந்த வாழ்க்கை கிருபையாய் தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அப்போது வார்த்தையை எடுத்து இருதயத்தில் வையுங்கள், விசுவாசியுங்கள். ஒவ்வொரு நாளும் வார்த்தைக்கு நேரம் வாங்க. வானமும் பூமியும் ஒழிந்து போகலாம், தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் ஒழியாது. ஆகவே என்ன எப்பேற்பட்ட சூழ்நிலை வேணால் இருக்கலாம், ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் நமக்கு கொண்டு வரும். மனித தயவுகளை கொண்டு வரும், பணத்தை கொண்டு வரும், கிருபைகளை கொண்டு வரும். எங்கெங்கிருந்தோ கொடுக்காத சொந்தக்காரெல்லாம் பணத்தை கொடுப்பான். ஆசீர்வாதம் அப்படிப்பட்ட காரியத்தை செய்யும். இதெல்லாம் நம்ம நம்ப வேண்டும். பாருங்க, இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னா நீங்களே சொல்கிறீங்க கஷ்டம் அப்படின்னு. வார்த்தை எடுத்து பணம் என்னை நோக்கி வரும், எனக்கு ஊழியம் செய்யும், இப்பேற்பட்ட வார்த்தைகள் எடுத்து பேசுங்கள். சில பேர் பார்த்தீங்கன்னா அப்படியும் பேச மாட்டாங்க, இப்படியும் பேச மாட்டாங்க, அமைதியாக இருப்பாங்க. அதுவும் டேஞ்சர், அதுவும் ஒரு ஆபத்தான சூழ்நிலை. அதற்காக தான் நம்ம என்ன பண்ணணும்னா, கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் வர வேண்டும். இந்த வார்த்தையை எடுத்து இருதயத்தில் வையுங்க. அப்போ நீங்கள் இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நம்ம யாரும் எழுந்து நிற்போம். நம்ம சத்தியத்திற்காக நம்ம நன்றி செலுத்துவோம்.
ஜபத்தை முடிச்ச பிற்பாடு நமக்கு திருவிருது ஆராதனை இருக்குது. ஆகவே நன்றி செலுத்தி நம்ம உட்கார்ந்து மறுபடியும் திருவிருந்து ஆராதனைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். பரலோக பிதாவே, குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் முடத்தில் வருகிறோம் ஆண்டவரே. இந்த அற்புதமான இந்த ஞாயிறு ஆராதனைக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த கால வேலைக்காக, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நான் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீ நல்ல தேவன், நீ நன்மையின் தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கிருபையினால் நீர் ஐஸ்வர்யத்தை கொடுத்திருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கிருபைக்குள்ளான வாழ்க்கைக்கு நீர் எங்களை அழைத்திருக்கிறீர். கிறிஸ்துவுக்குள்ளான அழைப்பு நீர் எங்களுக்கு அழைத்திருக்கிறீர் ஆண்டவரே. நீரே எங்களுக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமாயிருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா விதமான காரியங்களும் நீர் எங்களுக்கு செய்து முடித்திருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒரு நல்ல இருதயத்தை கொடுத்திருக்கிறீர். அந்த இருதயத்தில் தேவனுடைய வார்த்தையை போட்டு வளர்க்கக்கூடிய ஒரு திராணி நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. இப்பொழுது நாங்கள் செல்வ செழிப்புள்ள சீமான்களாக இருக்கிறோம், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த எண்ணங்கள் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் உண்டாகட்டும். பரிசுத்த ஆவியானவர் அதற்கு நேராக நீர் எங்களை நடத்துவீராக. அதற்கு நேராக நீர் எங்களுடைய வாழ்க்கையை நீர் அபியாசப்படுத்துவீராக. ஒவ்வொரு நாளும் இந்த எண்ணங்களை எடுத்துக்கொள்கிறோம். கடன்களை ரத்து செய்வீராக ஆண்டவரே. கடன்களிலிருந்து நீர் ஜனங்களை விடுதலையாக்குவீராக. பணப்பெருக்கம் உண்டாகட்டும். இயற்கைக்கு அப்பாற்பட்டு பணப்பெருக்கம், தயவு, கிருபை, வரங்கள் அவர்கள் மேலே வேலை செய்யட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, இங்கே ஒருத்தரும் ஏழையாக இருக்கக்கூடாது, எல்லாரும் பணக்காரங்களாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். அப்பேற்பட்ட வாழ்க்கைக்கு தேவன் அழைத்திருக்கிறீர். அந்த வாழ்க்கையை நாங்கள் வாழும்படி நாங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு நாங்கள் இங்கிருந்து கிளம்புகிறோம் ஆண்டவரே. நீர் பெரிய காரியத்தை செய்வீராக. மீதியாக இருக்கிற வேலையை உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துவீராக. இல்லை துதி கன மகிமைக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை நாங்கள் செபிக்கிறோம். ஆமென். நாம் தயவு செய்து உட்காருவோம். திருவிருந்து ஆராதனைக்கு செல்வோம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம்.